முருகன் கோயிலுக்கு போயிருக்கும்போது பூக்கள் கொடுத்துருந்தாங்க பிரசாதமாக. அது கூடவே வந்துட்டு இந்த மருவும் வந்து 2 கிளை இருந்ததுங்க. அந்த டைம் பாட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ரோஜா செடி பக்கத்தில் சொருகி விட்டேங்க. நல்லா சூப்பராகவே நல்லாவே வந்துருச்சு. சரி அதை எடுக்க மனசு இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, மரு ஒரு பக்கமாக சாய ஆரம்பிச்சிருச்சு. ரோஜா செடியில் வளர்ச்சி பூக்கள் வராமல் போயிடுச்சு. சரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஏன் நம்ம ரீபார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு என்னோடய மாடி தொட்டு மண்கலவை ஸ்டைலில் அந்த மருவை நடவு பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு கிளை தாங்க வச்சேன் பாருங்கள். சந்தேகமாக தான் வச்சு விட்டேங்க. ஆனால் அது எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மரு ஒரே பக்கமாக சாஞ்சு வந்துட்டதுனால அப்படியே சாஞ்சா மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கூட வந்து சப்போர்ட்டுக்கு கொட்டாங்குச்சியாக வச்சு விட்டுட்டேங்க. வச்சு விட்டதுக்கு அப்புறமா ரோஜா செடியை நல்லா ட்ரிம் பண்ணிட்டு உரங்கள் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆஸ் யூஷுவல் இதுக்கு எப்பவும் போல் தண்ணி உரங்கள் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே ரோஜா செடியில் நல்லாவே துளிர்கள் சூப்பராகவே வர ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா துளிர்கள் வந்திருக்கு. அதே சமயம் மரம் அழகாக வந்திருக்கு. ஒரே தொட்டியில் 2 செடி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வச்சுட்டாலுமே நம்ம உடனே அது ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் ரீபார்ட் பண்ணுறதா 2 செடிக்குமே நல்லது. மருவுமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மாற்றிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாய் சி மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.